ஒரு ரிஜிட் பால் வந்து ஒரு ரிஜிட் வாலில் வந்து ஹரிசாண்டலுக்கு 60 டிகிரியில் வந்து மோதி ஆப்போசிட் சைடில் அதே ஹரிசாண்டலுக்கு 60 டிகிரியில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது, வீன்ற வெலாசிட்டியில் போயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த பாலோட மாஸ் வந்து எம் அப்படின்னாக்க இந்த பால் அந்த சுவர் வந்து இந்த பாலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இம்பல்ஸோட அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இம்பல்ஸ் அப்படின்னு சொன்னாக்க சேஞ்ச் இன் மொமெண்டம், ஓகேங்களா? இனிஷியல் மொமெண்டத்துக்கும் ஃபைனல் மொமெண்டத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொமெண்டத்தை எடுக்கிறதுக்கு வந்து எந்த லைனில் வந்து பால் போச்சோ அதே லைனில் ரிட்டர்ன் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே வந்து அப்படி ஆகலை. அதுக்கு பதிலாக வந்து ஹரிசாண்டலுக்கு 60 டிகிரியில் பால் வந்தது, அப்போசிட் சைடில் ஹரிசாண்டலுக்கு 60 டிகிரியில் போயிருக்கு. அப்போ ஹரிசாண்டலே வந்திருந்தால் அந்த பாலோட மொமெண்டம் வந்து எம்வி இன்ட்டு காஸ் 60 அப்படி ஆயிருக்கும். மைனஸ் ஆப்போசிட் சைடில் போகிறதுனால அகைன் ஒரு மைனஸ் போட்டு எம்வி இன்ட்டு காஸ் 60 போட்டோம்னு சொன்னாக்க எம்வி டிவைட் பை 2 ப்ளஸ் எம்வி டிவைட் பை 2 இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் எம்வி. ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.